அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வின் தீர்ப்புக்காக தாமதப்படுத்தப்பட்டவர்கள் சிலரும் உள்ளனர். அவர்களை அல்லாஹ் தண்டிக்கலாம் அல்லது அவர்களை மன்னிக்கலாம். அல்லாஹ் அறிவாளியும் ஞானமுள்ளவனும் ஆவான். இந்த வசனம் தபுக் போருக்கு பிறகு இறங்கியது. அப்போ 3 உண்மையான நம்பிக்கையாளர்கள் போருக்கு போகாம தவறு பண்றாங்க. ஆனா அவங்க பொய் சொல்லல, நேரா உண்மையை தான் சொல்றாங்க. நாங்க தவறு செஞ்சோம். அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க உண்மையை சொன்னீர்கள், அல்லாஹ்வின் தீர்ப்புக்காக காத்திருங்கள்னு அந்த 3 நபர்கள்கிட்டையும் சொல்றாங்க. அவங்க 50 நாட்கள் அந்த சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்படுறாங்க. யாரும் அவங்க கூட பேசல. அது அவங்களுக்கு பெரிய சோதனையாகவும் அழுகையிலையும் மனசோர்வுலையும் விட்டுச்சு. ஆனா அவங்க அல்லாஹ்விடம் திரும்பினாங்க. முடிவில் அல்லாஹ் அவங்கள மன்னிச்சான். இதுல நம்மளுக்கு கிடைக்கிற பாடம், உண்மையை சொல்லி அல்லாஹ்விடம் நம்மளை காப்பாத்துறது, தவறு செய்த உடனே தாமதிக்காம நம்ம அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கறது, சமூகம் நம்மளை விட்டு பிரிச்சாலும் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை, அல்லாஹ் உடனே தண்டிக்காமல் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தராங்கிறதும் இந்த வசனத்திலேயும் நம்மளுக்கு புரியுது. அதனால எப்போதும் தவறு செய்தாலும் அதை மறைக்காம அல்லாஹ்விடம் உண்மையை சொல்லி மனம் திருந்தி அல்லாஹ்விடம் திரும்புவோம். ஏன்னா அல்லாஹ் அறிவாளி, ஞானம் உள்ளவன், மிகப்பெரிய மன்னிப்பாளன். மனிதன் தவறு பண்ணுவான், ஆனா அல்லாஹ்விடம் திரும்புறவன் தான் உண்மையான வெற்றியாளன். இன்ஷா அல்லாஹ் இந்த நினைவூட்டல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.